கர்த்தர் நல்லவர். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. ஆண்டவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பு எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் கைவிடாத தேவன், விட்டு விலகாத தேவன். ஆமென். இந்த நாளில் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் நடக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும். இந்த காரியத்தை குறித்து நாங்கள் வேதத்திலே தியானிக்க போகிறோம். Today we're going to meditate like how we're going to live our life as how God wants to lead our life. நாங்கள் ஒவ்வொருவரும் யாரு? தேவனுடைய. எப்படி நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளானோம்? எப்படி தேவனுடைய பிள்ளைகளானோம்? அவருடைய ஒரு ஆள் சிலுவையினாலே, ஒரு ஆள் இரத்தத்தினாலே. எப்படி அவருடைய பிள்ளைகளானோம்? கிருபையினாலே பிள்ளைகளானோம், இரக்கத்தினாலே பிள்ளைகளானோம். எப்படி தேவனுடைய பிள்ளைகளானோம்? நாங்கள் ரட்சிப்பினாலே பிள்ளைகளானோம். தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள். அல்லேலூயா. அதில் நீங்கள் சந்தேகப்பட, ஆனால் நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். 1 யோவான் Turn the chapter 1 John 3வது அதிகாரம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. Turn the chapter 1 John 3:1. See what great love the Father has lavished us on us, that we should be called the children of God, and that is what we are. The reason the world does not know us is that it did not know him. அப்போ பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவானவர் பாராட்டின அன்பு அது பெரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு நிமித்தமாய் பாருங்க, எங்களை அவர் பிள்ளைகளாக தெரிந்து கொண்டார். So the Father's love has lavished us on each one of us. That's the reason we are all called as the children of God today. முதலாவது தேவனுடைய அன்பு, அந்த அன்பு அவருடைய பிள்ளைகளாய் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டார். So that's the first thing, like the Father's love. Because of that love, we all know the children of God today. ரெண்டாவது, உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் யோவான் சுவிசேஷத்தில் 1:12 பாருங்க, நாங்கள் விசுவாசிக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12 வசனம். In the John's chapter 1:12, because of the faith he has given us the authority to be the children of God. வாசிங்க, எடுத்து நீங்க ஒரு ஆள் வாசி. அவருடைய நாமத்தின் மேல். யாருடைய நாமத்தின் மேல்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பாருங்க, அவரை விசுவாசிக்கும் போது அவர் என்னுடைய பாவங்களுக்காய் மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது பாருங்க, விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ரட்சிப்பை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். So when we all believe that the Lord Jesus Christ has died for each one of us, when you believe that and he has given us the authority to become a children of God. அப்ப எப்படி தேவன் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு யாரு? குமாரன் இருக்கிறார். ஹல்லேலூயா. குமாரன்.
அவர் நேசகுமாரனா யார் இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து. அதே போல நாங்கள் தேவனுக்கு நேசகுமாரராக இருக்கிறோம். ஏன் நேசகுமாரராக இருக்கிறோம்? அவர் அது முதல் நான் சொல்லிடுறேன், பிதாவானவர் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பின் நிமித்தம் நாங்கள் பிள்ளைகள் ஆனோம். ரெண்டாவது இயேசுவை விசுவாசித்தபடியால், குமாரனாய இயேசுவை விசுவாசித்தபடியால் நாங்கள் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். நாங்கள் 6 வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுடைய பிள்ளைகள். So first thing is like the Father has lavished His love on us. That is the reason we have become the children of God. Second thing is like we all should believe that the Lord Jesus Christ has died for us, and that is also the reason that He has given us the authority to become His children of God. And we are the children of God who has created the heaven and the earth. பிதாவானவர் பாருங்க எங்களை எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், கலாத்தியரில் நாங்கள் 4வது அதிகாரத்தில் இந்த வசனத்தை அழகாக வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். எடுத்துறீங்க ஒரு ஆள் வாசி. ஆகையால் நீ இனி அடிமையாயிராமல், ஹல்லேலூயா, நாங்கள் யாராக இருக்கிறோம்? புத்திரராக இருக்கிறோம். புத்திரனே ஆனால் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுவாத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பெலனற்றதும் பெருமையானதுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புவது எப்படி? கலாத்தியர் 4:7 வாசிக்கிறீங்க. 4:7. இனி நீங்கள் அடிமையாக இருக்காமல் புத்திரராக இருக்கிறீர்கள். நீ புத்திரரானபடியால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறீர்கள். Galatians 4:7. So you are no longer a slave but God's child, and since you are His child, God has made you also a heir. அப்படி 6வது வசனத்தை வாசிங்க. 6வது, மேலும் நீங்கள் புத்திரராய் 6 இருக்கிறோம். நாங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் நம்முடைய குமாரன ஆவியை, ஹல்லேலூயா. அப்ப எங்களுடைய இருதயங்களுடைய யாருடைய ஆவி இருக்கிறது? நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. எங்களுடைய இருதயங்கள் யாருடைய ஆவி இருக்கிறது? குமாரன். யாரு குமாரன்? இயேசு கிறிஸ்துவுடைய ஆவி எங்களுடைய இருதயங்களில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய ஆவி எங்களில் இருக்கிறபடியால் பிதாவானவர் கிறிஸ்துவை பார்க்கிறது போல என்னையும் உங்களையும் பார்க்கிறார். எத்தனை புரிஞ்சு கொண்டீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை? ஹல்லேலூயா. கிறிஸ்து பிதாவானவர் தன்னுடைய செல்ல நேசகுமாரனை பார்க்கிறது போல எங்களை பார்க்கிற காரணம் அவருடைய ஆவி எனக்குள்ளே இருக்கிறது. As how the Father is seeing His own Son, the Jesus Christ, in the same way the Father is seeing each one of us is just because we all have the spirit of Son in our hearts. முதல்ல நாங்கள் அடிமையா இருந்தோம், இப்பொழுது நாங்கள் அடிமை இல்லை, தேவனுடைய புத்திரராய சுதந்திரராய் இருக்கிறோம். So formerly we were like as a slave, but now we are no more slave. It's just because we are the children of God. எப்படி புத்திரராய் இருக்கிறோம்? பிதாவானவர் என்னையும் உங்களையும் பார்க்கும்போது எங்களுக்குள்ள யார் இருக்கிறது? குமாரனுடைய. அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க, குழப்பா மீண்டும் வாசிங்க அந்த வசனத்தை. புத்திரரா இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தமது தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை ஆற்றை இருதயத்தில் அனுப்பி இருக்கிறார். உங்களுடைய, நான் சொல்வேன் என்னுடைய இருதயத்தில் சொல்லி. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னுடைய இருதயத்தில் ஆறு இருக்கிறது? குமாரனுடைய ஆவி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று சொல்லி. எங்களுக்குள்ள இருக்கிறது யாரு? குமாரனுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் அவரை பார்த்து மை ஃபாதர், டேடி என்று சொல்லி நாங்கள் அவரை கூப்பிடலாம்,
அவரோடு உறவாடலாம், நெருங்கி சேரலாம் எனி டைம். So, whatever the circumstances or the situations it might be, you can call him as your own father and you can have a relationship with him. இப்போ நாங்கள் பாருங்கள், மனுஷர்கள் பாருங்கள், இங்கே பாருங்கள், சொந்த பிள்ளைகளே தாய் தகப்பனை பார்க்க வேணும்னு சொல்லிச்சுன்னா ஃபோன் எடுத்து அப்பாயின்மெண்ட் வச்சு போட்டு தான் பார்க்க போகிறார்கள். அல்லது பெற்றோர் பிள்ளைகளை பார்க்க வேணும்னு சொல்லினால் ஃபோன் பண்ணுறார்கள். ஃபோன் பண்ணி திடீரென்று போய் ஒரு வீட்டுக்குள்ளே போக முடியாமல் இருக்கிறது. அவ்வளவு நாகரிகம் என்னது வளர்ந்துட்டது. இப்போ நம்ம ஊரில் எல்லாம் ஃபோன் பண்ணிட்டா போவோம், போய் டோரில் ஒரு அடி காலால் அடித்தா என்ன செய்வாங்க, டோர் ஓப்பன் பண்ணி வாங்க வாங்க டீ தந்து வாங்க, சாப்பாடு தருவாங்க, அங்கேயே 3 நேரம் சாப்பாடு சாப்பிட்டு சில வழி அங்கேயே தூங்கிட்டு வருவோம். இல்லையா அம்மாவா? ஹல்லேலூயா. ஆனால் பாருங்க, மனிதர்கள் சூழ்நிலைக்கு தக்கதாக மாறிக்கொண்டிருப்பார்கள். திடீரென்று நாங்கள் போயிடாது, திடீரென்று பேச இயலாது, ஒரு காரியத்தை சொல்ல முடியாது. ஆனால் எனி டைம், எப்பொழுதும், எந்த நாளிலையும், எந்த சூழ்நிலையிலையும், எந்த வெதர்லையும் நீங்கள் என்னுடைய அப்பாவோடு பேசலாம். So here the people or the families, they will just have an appointment to see their own daughter or own parents, whereas it's not like with our God, irrespective of the climate or whatever it might be, you can have the relationship with the God. That is how we can say our Father is. ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தகப்பன், பரலோகத்தின் தகப்பன். And on top of all these things, we can say that there is one God who will bless us. எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்து அதற்கேற்ற மாதிரி பலனை தருகிறவன் நம்முடைய பிதாவாகிய தேவன். So our God is a good God who knows our heart and who knows our intention, and He will give reward according to that. இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகள் யோசிக்கலாம், என்னுடைய இருதயத்தில் அநேக காரியங்கள் யார் அறிவார்கள், யார்கிட்ட போய் சொல்கிறது, சொன்னாலும் நம்ப மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார் நினைக்கலாம். ஆனால் உங்களுடைய பிதாவானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். So the people who has come here, you might have some questions like, I have so many things in my heart, if I say that those things to the people, what the people judge me or what the people will think about me, whereas the Father who knows our heart and He will do justifications or He will do the things what you need. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும், என்னுடைய பரலோக பிதா என்னை நன்றாய் அறிந்திருக்கிறார்? So how many of you can raise your hand and can say that the Lord Father knows me very well? ஹல்லேலூயா. உலகம் எங்களை அறியாத, வேதத்தில் வாசிச்சோம். ஹல்லேலூயா. எங்களுடைய பழையினவர்கள் எங்களை அறிய மாட்டார்கள், ஆனால் தேவாதி தேவன் எங்களுடைய தகப்பன் எங்களை அறிந்திருக்கிறார். காரணம், இயேசு கிறிஸ்துவின் ஆவி எங்களுக்குள்ளே இருக்கிறது. So not the world or the people knows us or knows our heart, but then the Lord Jesus Christ as well as the Father knows each of the things about us. It's just because we have the Spirit of the Son in our heart. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். இதன் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படாது. நாங்கள் பிள்ளைகள் என்று சொல்றோம், இந்த வார்த்தை நிமித்தமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படாது. So we are saying the children of God, but that word will never glorify the God. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழும் பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படும். So when you live your life in the world of God, in the name of a God, while that time it will glorify the God. அநேக வார்த்தைகளை நான் தியானித்தாலும் கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை பேசும்படியாக எனக்கும் என்னுடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பேசும்படியாக இந்த வார்த்தைகளை தந்தார். So many things I have meditated today, but then the Lord has given me this verse to tell to the people and even to me. என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 45வது வசனம். இந்த இதில் இருந்து சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 45வது வசனம். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். நாங்கள் புத்திரராய் இருக்கிறோம், ஆனால் புத்திரராய் நடக்க வேண்டும். புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும்
மழையை பெய்ய பண்ணுகிறார். Turn the chapter Matthew 5:45 that you may be a children of your Father in heaven. He causes his sun to rise on the evil and the good and sends the rain on the righteous and the unrighteous. அப்ப பாருங்க, இப்படி செய்கிறதுனாலே நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் என்ன செய்வீங்க? புத்திரராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாருங்க, அவருடைய தாராள குணம், அவருடைய அன்பை பற்றி இந்த வாசித்த இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா. யாருடைய சூரியன்? இந்த வசனத்தில் எப்படி கிடக்கிறது? வாசித்த நீங்கள் அப்போ யாருடைய சூரியன்? அவருடைய சூரியன். ஹல்லேலூயா. That you may be a children of your Father in heaven. He causes his sun to rise on the evil and the good. பாருங்க, சூரியன் மழை இந்த ரெண்டும் எங்களுக்கு கிடைக்குது, ஃப்ரீயாக கிடைக்குது. ஆனால் அத்தியாவசியமானது இல்லையா? ஃப்ரீயாக வாரவடியால் அதோட வேல்யூ வந்து எங்களுக்கு தெரியுதில்லை சூரியனை பற்றி. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், ஒழுங்காக சூரியன் ஒளி எங்களுடைய சரீரத்தில் படாதபடியாக டாக்டர் சொல்லுவாங்க, செக் பண்ணி பார்த்து நான் பிளட்டில் விட்டமின் டி குறைவாக இருக்குது, விட்டமின் டி போடுன்னு சொல்லி இந்த தேசங்களில் இல்லையா ஆமாவா? So in this place, like we are not getting the enough of sun rays. That's the reason the doctor is saying like that we are not having the sufficient vitamin D in our blood level. மழை பாருங்க, மழை வந்து விவசாயத்துக்கு மாத்திரமல்ல, கால நிலைகளை வந்து பாருங்க, இயற்கைகளை வந்து மழை பெய்யும் பொழுது எல்லாம் சமமாக கர்த்தர் நடத்துகிறார். So the Lord is leading. மழை தனிய விவசாயத்துக்கு மாத்திரமல்ல, எல்லாத்துக்கும் மழை தேவை. So not only for the farming the rain is not needed, like for everything the rain is more important. நான் நினைச்சேன், and it is needed. ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெறுறார் என்று சொல்லி சொன்னால், அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நல்லம், சூரியனும் உதிக்காது மழையும் பெய்யாது. புரிஞ்சு கொள்றீங்களா? அதோட பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் நல்ல பிள்ளைகள், நல்ல உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் நல்ல ஆனபடியாக தான் ஆண்டவர் சூரியனை உதிக்க பண்ணுறார், மழையை பெய்ய பண்ணுறார். அப்படி தானே? So I might think like we all are like very good people. That's the reason the Lord is showing his own son to each one of us. எங்களுடைய தேவன் எவ்வளவு ஒரு நல்ல தகப்பன், பரலோக தகப்பன். பாருங்க, எல்லார் மேலும் தீமை செய்கிற பிரச்சனை, நன்மை செய்கிற சூரிய வெளிச்சத்தை என்ன செய்? உதிக்க பண்ணு. So our Lord is a very good God. That's the reason for even the righteous and even for the unrighteous, like he causes the sun. வந்து பாருங்க, நாங்கள் யாரு, நான் ஸ்வீண்டனில் இருக்கிறேன், யார் உங்க எங்கே இருக்கிறாங்க? போல்டனில் இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் ஒரு இடத்துல ஆண்டி ஆக்கள் எங்கே இருக்கிறாங்க? லோங் சைடில் இருக்கிறாங்க. இப்போ மென்செஸ்டர் மாத்திரம் வெயில் நல்ல சூரியன் வந்து போட்டு தொடர்ந்து, நான் சொல்கிறேன் தொடர்ந்து, ஒரு நாளைக்கு இல்லை, தொடர்ந்து லோங் சைடில் சூரியன் இல்லாட்டி என்ன நிலைமைன்னா எல்லாரும் எங்கே ஓடி வருவாங்க? இங்கே தான் ஓடி வர வேண்டும். புரிஞ்சு கொள்றீங்க? எங்கே ஓடி வர வேண்டும்? வெளிச்சத்துக்கு தான் ஓடி வருவாங்க. So if the sun is not rising over in the other places like Bolton or like somewhere other places, the people will be coming to the Manchester just for having the sun rays. ஆனால் பாருங்க, ஆண்டவர் தாராள குணமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் அவர் எல்லார் மேலும் சூரியனை அவர் உதிக்க பண்ணுகிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார். So our Lord is a good God and who gives everything generously. That is the reason even for the good and even for the bad, and to each one of us he is causing his son. இப்போ என்ன பிரச்சனைன்னா, தேவட பிள்ளைகளை சூரியன் என் மேலே உதிச்ச உடனே மழை என் மேலே பெய்தோட நான் எனக்கு ஏதோ நான் நல்ல பேசுறேன்னு சொல்லிட்டு. So we might think like since the sun and also the rain is pouring on us, so we might think like we are a good person. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் வந்து பாருங்க, நல்லவனாயிருந்தான் தீயவனாயிருந்தாலுமே ஆண்டவர் சூரியனை அவர் என்ன செய்கிறார்? உதிக்க பண்ணுகிறார், வெளிச்சத்தை கொடுக்கிறார். So in the sight of the Lord, he is pouring the sun and the rain to all the people. நாங்க பாருங்க,
ஒரு நல்லவங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம், எங்களை குற்றப்படுத்துறவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய முடியுமா? So we all can have a question like for people who are doing good things to us, like to them we will do good, but for the evil people or who's doing poke to us, like we won't do good thing to those people. சொல்லுங்க தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் உதவி செய்வோமா? செய்வோமா? கொஞ்சம் இல்லை, நல்ல தாராளமாக கஷ்டமாக தான் இருக்கு, செய்ய வேண்டும். ஆனால் பாருங்க, ஆண்டவர் அவர் எங்களுக்கு பிதாவாக இருக்கிறபடியா, நாங்கள் குமாரராக இருக்கிறபடியா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஃப்ரீயாக சூரியனை எல்லார் மேலும் கொடுக்குறார். நான் சிலவளை யோசித்து பார்க்குறேன், தீயோர் இருக்கிற இடத்துல சூரியன் வரப்படாதுன்னு சொல்லி போட்டு ஆண்டவர் சூரியன் உதிக்க அமைச்சார். அப்புறம் கொஞ்சம் இடத்துல சூரியன் வரும், கொஞ்சம் இடத்துல என்ன சூரியன் வராது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் வசனம் சொல்கிறது நல்லவர்கள் ஒருவரும் இல்லைன்னு சொல்லி, சூரியனே வராது. கரெக்டாக சொன்னீங்க. ஆண்டவருடைய பார்வையில் என்ன, தேவனை தவிர நல்லவர்கள் ஒருவரும் இல்லைன்னு வேத வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, ஆண்டவர் எல்லாருக்கும் தன்னுடைய கிருபையை, தன்னுடைய ஈவை காண்பிக்கிறார். So to each one of us the Lord is showing his grace and also his gift. நான் இதுக்கு ஒப்பாக சில வசனங்களை நான் எடுத்து காட்டுறேன், லேட்டாக எடுத்து காட்டுறேன் பாருங்க, அப்போ நீங்கள் புரிஞ்சு கொள்ளுவீங்க இந்த வசனத்தையே நான் வாசிக்கிறேன்னு சொல்லி. இப்படி இந்த வசனத்தில் பாருங்க, இந்த வசனத்தில் பாருங்க 40, இப்படி செய்வதனாலே நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். எப்படி செய்வதனால் 44வது வசனத்தை வாசிப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் முதலாவது உங்கள் சத்துருக்களை என்ன செய்யுங்க, சிநேகியுங்க. ரெண்டாவது உங்களை சபிக்கிறவளை ஆசீர்வதியுங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. 4 காரியம். 5வது மத்தேயு 5:9 வாசிங்க. 5:9, அதே 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். சமாதானம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. 5 காரியங்களை நாங்கள் வாசித்தோம். So we have seen like 5 things. Like 5 things are love your neighbor and hate your enemy. But I tell you, love your enemies and pray for those who persecute you. And also in the 9th verse it says like blessed are the peacemakers, for they all will be called as the children of God. நல்ல வேர்ட் போட்டு persecute போட்டிருக்கிறாங்க. அப்படிதான். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள். சத்துருக்கள் என்றால் உடனே எங்களுக்கு என்ன ஞாபகத்தில் வரும்? எனிமி என்று இங்கிலீஷில் போட்டுக்கா. சத்துருவண்டா உடனே என்ன பண்ணாங்க? பிசாசை. என்ன வசனம் சொல்லுது? பிசாசை நேசிக்க சொல்லி. பிசாசை நாங்கள் நேசிக்க வேணுமா? அப்படியா? ஹல்லேலூயா. பிசாசை பிடிச்சிருக்கிறத நேசிக்க, அது நல்லது. பிசாசை நாங்கள் நேசிக்க வேணுமா? பிசாசுக்கு என்ன செய்ய வேணும்? அப்போ ஏன் வசனம் சொல்கிறது உங்கள் சத்துருக்களுக்கு என்ன, உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள் என்று சொல்லி? புரியல, என்ன சொல்றீங்க? மனசரே பிசாசு மாதிரி. ஹல்லேலூயா. பாருங்க, நாங்கள் சத்துருக்கள் 2 மீனிங் இருக்குது. ஒன்று சத்துருக்கள் பிசாசுகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல பிசாசை நேசிக்க சொல்லல, பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து தான் நிற்க வேணும். ஹல்லேலூயா. பிசாசுடைய கிரியைகளுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். So there are like 2 meanings for that enemies. On the side of the Lord, the enemies is like the evil or the demon. We have to be against for the demon. சத்துருவன்னு சொல்லி நான் பாருங்க, எங்களோடு பிரச்சனைப்பட வாரவங்கள். ஹல்லேலூயா. அவங்களை நாங்கள் என்ன செய்ய வேணும் சொல்லுங்க? முடியுமா? என்னையும் பார்த்து தான் நான் கேட்குறேன். சத்துருக்களை நாங்கள் சிநேகிக்கலாமா? ஆண்டவர் சத்துருக்களையே சிநேகிங்கள்னு சொன்னவர். அப்போ சகோதரர்களை எவ்வளவு அதிகமாய் நாங்கள் சிநேகிக்க வேண்டும்.
So the Lord has said like we have to love our enemies. So in that case, like how that we have to love இப்ப our நாங்கள் enemies. சத்துருக்களை சிநேகிக்காவிட்டால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்களே கரெக்டா எல்லாத்தையும் சொல்றீங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எங்களை பார்த்து இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. இயேசு சொன்னபடி வாழ்ந்தால் சொன்னபடி செய்தார். இயேசு சொன்னார் உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லி. So the Lord Jesus Christ நீங்க has எனக்கு said, பிள்ளைகளாக இருப்பீர்கள். the Lord Jesus Christ has said like love your enemies, then you will be a children of God. தேவனுடைய அன்பினாலே எங்களுடைய விசுவாசத்தினாலே அப்பா பிதாவே என்று அழைக்கின்ற புத்திர சுவாசத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். காரணம் இயேசு கிறிஸ்துவுடைய ஆவி எங்களுக்குள்ள இருக்கிறபடியால் பிதாவானவர் இயேசுவை பார்க்கிறது போல எங்களை பார்க்கிறார். இயேசு பிதாவுக்கு எப்படி பிரியமாய் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. எந்த இடத்திலையும் பாருங்க பிதாவை இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தினார். So we all know that the Jesus Christ has lived in this world and he has lived the life as according to the Lord the Father. In the same way we also have to live our life for the Jesus Christ as how he has instructed us. இயேசு அவர் சத்துருக்களை என்ன செய்தார் என்று சொல்லி நான் சிநேகித்தார், நேசித்தார். So that's where like it has said like Jesus Christ has loved his enemies. உங்கள் சத்துருக்களை என்ன செய்யுங்க? சிநேகிங்க. ஹல்லேலூயா. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். So it says that like love your enemies. ஆமாம். ரோமர் 12வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் 12வது அதிகாரம் 17வது வார்த்தையில இருந்து ஒருவனுக்கும் ஆ தீமைக்கும் தீமை செய்யாதிருங்கள். ஒருவருக்கு தீமைக்கும் தீமை செய்யாதுங்க. ரோமர் 12 12 17 வாசிங்க. 17 ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் எல்லா மனுஷருக்கு முன்பதாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். ஜோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். தொடர்ந்து வாசிங்க. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் என்னவாயிருங்கள்? சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பிரியமான்களே, பழிவாங்குதல் எனக்குரியது. நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். ஹல்லேலூயா. என்ன அங்க பவுலடியார் வந்து பாருங்க, பரிசுத்த ஆவியில இருந்து ரோமர் அங்க அதிகாரத்துக்கு எழுதுறார். என்னன்னு சொல்லி சொன்னால் பாருங்க, அன்றியும் பாருங்க இந்த வசனம், இந்த வசனத்தை மாத்திரம் 20வது, அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. So if your enemy is hungry, then feed him. ஹல்லேலூயா. போஜனம் கொடு. அவன் தாகமாயிருந்தா அவனுக்கு என்ன செய்? பானம் கொடு. இப்படி செய்வதனால அவனுடைய என்ன செய்ய? தலைமீது அக்கினியை குவிக்கிறாய். So if your enemy is hungry, like feed him, and if he is thirsty, give him something to drink, and in doing this you will heap up burning coals on his head. எங்களுக்கு எதிரியா இருந்தாலும் அவனுக்கு என்ன செய்யணும்? தேவனுடைய பிள்ளைகளை சொல்லுங்க, போஜனம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, எங்களை ஒரு ஆள் குற்றப்படுத்திட்டாங்கள, அவமானப்படுத்திட்டாங்க, அல்ல எங்களுடைய பிள்ளைகளை ஏதோ ஒன்று குற்றப்படுத்திட்டாங்க. ஹல்லேலூயா. அவமானப்படுத்திட்டாங்க. ஆனால் நாங்கள் அந்த அவமானப்படுத்தின அவனுக்கு போய் உணவு கொண்டே கொடுத்து அல்லது அவனை போய் விசாரித்து அவனை போய் விசாரிக்கும் பொழுது பாருங்க, அவனுடைய இருதயத்தில் வந்து என்ன யோசிப்பான்னு சொல்லி, நான் இவ்வளவு குற்றப்படுத்தினேனே, இவ்வளவு எல்லாம் செய்தேனே, ஆனால்
நான் பசியாக இருக்கும் பொழுது பாருங்க எனக்கு உணவு கொண்டு வந்து தருகிறார். So if someone is insult you or your daughter or son, like, but then if you're going back and if you're looking him and if you're giving him food to him, he will have things in himself and he will have a guilt that I have like been against to those people, but still those people has come to me and he has given food to me. இலங்கையில் எங்களோட வீட்டுக்கு பக்கம், ஸ்ரீலங்காவில் எங்களோட வீட்டுக்கு பக்கம் 2 குடும்பங்கள். அந்த 2 குடும்பத்துக்கு எப்பவும் பகை இருந்தது. So back in Sri Lanka, there were like 2 families and those 2 families has some problem or issue with them. என்ன பகைன்னு சொன்னால் மதில் இருக்குது, வோல் இருக்குது. அதில் மதிலை கொஞ்சம் அவர்கள் இங்கால அவங்களுடைய காணிக்க வந்துட்டேன்னு சொல்லி இவர்கள் மதில் கட்டும்போது அந்த மதிலை என்ன செய்வார்கள், இடிச்சிடுவார்கள். So they have demolished the wall. உடைச்சிடுவாங்க. அப்போ அதில் இருந்து 2 குடும்பமும் பாம்பும் கீரியும் போல. பாம்பும் கீரியும் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? மறந்துட்டீங்களா? கீரி என்றா என்ன? பாம்பும் கீரி பிள்ளை போதுன்னு சொல்லி சொல்லுங்க. பாம்புக்கு எதிரானதுன்னு சொல்லி. So they both will be against each other. They'll have பாம்பண்டா சினை, கீரி என்றா மங்கூஸ். கீரி என்றா கீரி பிள்ளையா? பாம்பும் கீரியும் எப்பொழுதும் என்ன அவங்க சண்டை பிடிச்சு கொண்டிருப்பாங்க, எப்பொழுதும் சண்டை பிடிச்சு கொண்டிருப்பாங்க. So all the time they'll be against each other and they'll fight. அப்போ ஒரு நல்லது தீமைக்கு போய் வர மாட்டாங்க. பக்கத்து வீடு நன்மை தீமைக்கு போய் வர மாட்டாங்க. So they live next to each other house, but then they won't go to any good things. ஒரு வீட்டுக்கார ஒரு சைட் 2 வீடு, அதில் ஒரு வீட்டுக்காரன் வந்து ஒரு முறை எலக்ட்ரிக் வேலை ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். வயர் அங்கே தெரியும், ஸ்ரீலங்காவில் வயர்கள் எல்லாம் அப்படி இப்படி இருக்கும். நான் விசுவாசம் இந்தியாவிலையும் அப்படி தான் இருக்க மாட்டேங்கிறேன். அவர் போய் என்ன செய்யறதுனா எலக்ட்ரிக்கோட விளையாடி கொண்டிருக்கிறார். So one person like in a family, like he was like working something related to the electric wire. விளையாடினால் கையை கொடுத்த உடனே அவர் இப்படி கரண்ட்ல வந்து டான்ஸ் ஆடி கொண்டிருக்கிறார். இப்படி Due to the electric shock, he was not stable. உங்களுக்கு தெரியும், டான்ஸ் ஆடுறது தெரியும் தானே, எப்படி டான்ஸ் ஆடுவாங்கன்னு. கரண்டில் கை பிடிச்ச உடனே ஆள் என்ன செய்கிறார், இப்படி டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறார். And he was not stable. He was there because of the electric shock. அந்த வீட்டுக்கால குளறுறாங்க, பிளத்து சவுண்ட் எல்லாம் போடுறாங்க. உங்களுக்கு தெரியும் அங்கே என்ன இப்படி ஐயோன்னு தான் குளறுவாங்க, ஐயோன்னு எல்லாம் குளறுறாங்க, சத்தம் போடுறாங்க. என்ன செய்வதுன்னு சொல்லி அவர்களுக்கு புரியல அந்த வீட்டில் இருந்தவர்களுக்கு. Seeing the family members, they were like shocked and they doesn't know like what to do by seeing that. அப்போ பக்கத்து வீட்டில் நேபர் வந்து பெரிய ஒரு ஹோல் மாதிரி தடி குச்சின்னு சொல்ல பெரிய தடி எடுத்து கொண்டு ஓடி வாரார். So the next neighbor, he is taking the rod and he is approaching that person. இந்த நேரத்தில் அவங்க நினைச்சாங்க என்ன, அந்த வீட்டில் இருந்தவங்க சமயம் பார்த்து எங்களை அடிக்கிறதுக்கு வாரார் தடியோடன்னு சொல்லி பயப்படுறாங்க, பெரிய இதோட ஸ்டிக்கோட வராங்க. So but the family member was like shocked and was like feared about the person who is coming with the rod. வந்து கரண்ட்ல இருந்து டான்ஸ் ஆடுறவருக்கு ஒரு அடி கையால அந்த தடியா. And the person who was not stable, he was beating that person. அவர் டக்கண்டு அதுல இருந்து கரண்ட்ல இருந்து விடுதலை ஆயிட்டார். And he was been released from that electric shock. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்படி அனுபவம்? கரண்ட்ல போய் கை வச்சுக்கிறீங்களா? நல்ல பிள்ளையால கை வச்சுக்கிறீங்க. கரண்ட்ல போய் கை வச்சால் நல்ல ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணி போட்டு தான் விடும். அதற்கு அப்புறம் வந்து அந்த 2 குடும்பமும் சேர்ந்துட்டார்கள். After that incident, those 2 families were like they were joined or reunite. அதற்கு பிறகு அந்த குடும்பங்கள் 2 போல அந்த ஊர்லயே நேசிக்கிற குடும்பங்கள் ஒருவரும் இல்லை. Comparing to those people, they were like not the other people who loved each other. காரணம் வந்து பாருங்க, ஒரு ஆபத்து வரும் பொழுது எதிரியா இருக்கும் போது அவனோட உயிரை போய் காப்பாற்றினான். So the reason why, because the time when they were in danger, the people who were considered to be an enemy but still they have safeguarded that person. ஆண்டவர் சொல்றார், சத்துருக்களை சிநேகிங்க, சத்துருக்களுக்கு கொண்டு ஆகாரத்தை கொடுங்க, சாப்பாட்டை கொடுங்க கொண்டு போய். In the same way that the Lord Jesus Christ has said, like love your enemies and also feed when he was in hunger. அன்றியும் சத்துருக்கள் பசியா இருந்தா அவனுக்கு போஜனம் கொடுத்து, அவனை தாகமா இருந்தா அவனுக்கு பானம் கொடுத்து, இப்படி செய்ததுனால என்ன செய்யறது, அக்கினிய அவன் தலைமையில. ஏன் அப்படி சொல்றார் அக்னிய தலைமையிலன்னு சொல்லி? சொல்லுங்க ஏன் அக்னி தலைமையில? அவனுக்கு ஒரு குற்ற மனப்பான்மை வரும். கரெக்ட்.
ஏன் குற்றமனப்பான்மை? நான் வெறுத்தனே, நான் அவனுக்கு அடித்தனே, ஹல்லேலூயா, அவனை தூசிச்சனே, நான் உதவி செய்யலை. அதே போல் வந்து பாருங்க, ஒரு குற்ற மனசாட்சி அவனுக்கு வரும். So that person who has done all the bad things to the other person will have the guilty in himself. That's where it is said in the Bible that you will heap up burning coals on his head. என் ஆண்டவர் இயேசுவை கொண்டு போய் சிலுவையில் அறைகிறார்கள். In the same way, the people who were there, like they all were kneeled the Lord Jesus Christ on the cross. அறைகிறதுக்கு முன்பதாக பாருங்க, ஆண்டவர் எல்லாருக்கும் கரங்களை வச்சு வியாதி உள்ளவனுக்கு அவர் சுகத்தை கொடுத்தார். So before that, the Lord Jesus Christ has healed so many people. வனாந்திரத்திலே வந்தவர்களுக்கு அவர் அப்பத்தை கொண்டு 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு போஷித்தார். So the people who has come to the wilderness, the Lord Jesus Christ has fed them with the loaves and the bread. இப்போ பாருங்க, அநேக நாட்களாக இருந்த வியாதிகளை வந்து விசுவாசத்தினாலே அவர்கள் சுதந்தரித்து கொண்டார்கள், சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். So for so long years they had that disease in themselves, but then with the faith they all have been recovered with that health. அப்படி செய்த இயேசு கிறிஸ்துவை பாருங்க, இப்பொழுது சிலுவையிலே அறைந்தார்கள். So the Lord Jesus Christ has done so many things to the people, but still they all have put him on the cross. அப்ப சிலுவையிலே பாருங்க, இயேசு வந்து முன்னாடி அங்கே வந்து இருக்கிறவர்களுக்கு யாரா இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் சத்துருக்களாக இருக்கிறார்கள். So in front of Jesus Christ, all those people who were there, everyone were looked like enemies. இயேசுக்கு வந்து பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன, இயேசு கிறிஸ்து நன்மை செய்த அவர்கள் செய்தெல்லாம் தீமையான காரியம். So the Lord Jesus Christ has done so many good things to the people, but still all those people has done bad thing to the Jesus. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையிலேயும் பிதாவே இவர்கள் மன்னியுங்க, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். Even on the cross, the Lord Jesus Christ has said, like, Father, they doesn't know like what they are doing, forgive them for what they have doing. பாருங்க, பரிசேயர், சதுசேயர், வேதபாரர் எல்லாம் தேவனுக்கு எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? எதிரிகளாக இருந்தார்கள், சத்துருக்களாக இருந்தார்கள். So all the Pharisees and the other people were like being enemy to the Jesus. ஒரு ஜனக்கூட்டம் இயேசு கிறிஸ்துவுக்கு சத்துருக்களாக இருந்தார்கள். There were like one group of people who were against Jesus. ஆனால் ஆண்டவர் அவர் சத்துருக்களை என்ன செய்தார்? சிநேகித்தார், நேசித்தார், அன்பு செலுத்தினார். And the Lord Jesus Christ still loved those people, and also he has had the love for them. இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் தியானித்து, நான் தேவனுடைய பிள்ளையாய் வாழுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளாய் நானும் நீங்களும் வாழும்போது அவருடைய நாமம் மகிமைப்படும். So we all can have a question and in ourselves, like whether are we living as according to the children of God? If we are living as children of God, only then, if we are leading our life, only then it will glorify the God. குடும்பத்தில் பாருங்க, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வரும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா? தூசிக்கப்படும். If suppose in a family, the spouse, for them, if there is any fight, well, that time whether the glory will be there for the God? No, it won't. சில வேளைகளிலே குடும்பத்திலே பாருங்க, குடும்பத்திலே வந்து கணவன் மனைவி சத்துருக்களாய் மாறுவார்கள். So in few families, even the spouses, like the husband and wife, they itself will be the enemies. ஏன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், அங்கே மோசே, எலியா இயேசு கிறிஸ்துவோட வந்துட்டு பேதுரு சொல்றா, இங்க 3 பேருக்கும் ஒரு கூடாரத்தை போடுவோம். So the Peter is saying like the Moses and the Moses and Elijah who is coming, and also the Jesus Christ is coming, for them we will prepare or shelter for them. அப்போ இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து அப்பாலே போ சொல்லுங்க, அப்பாலே போ சாத்தானே. இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்த சீசன் அல்லவா, ஏன் இப்படி சொன்னார் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி? So while that time Jesus said like go away demon, by notifying the Peter. So the Peter was a disciple and he was there with Jesus, but then why the Jesus said that by saying Peter? ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமா எழும்பும்போது ஆண்டவர் சொல்றார் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி. So when the people who is coming or who is being against the Lord Jesus Christ's plan, well, that time the Lord will say like go away from me. குடும்பத்திலே எங்களை நேசிக்காமல் கணவன் மனைவி பிள்ளைகளாக இருக்கலாம், அருமையான பிள்ளை எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, மீண்டுமாய் சொல்கிறேன், குடும்பத்தில் எங்களை ஒருவர் நேசிக்காடு, கணவன் என்னை நேசிக்கவில்லை, இல்லை மனைவி என்னை பிள்ளை என்னை நேசிக்கவில்லை, பரவாயில்லை, நான் நேசிக்க வேண்டும். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சு சொல்கிறவர்கள்
So maybe in the family, even though if the husband is not loving you or the wife is not loving you, but then the Lord Jesus Christ said like, I'm loving you. காரணம் அவர் எங்களை நேசித்தார் எப்பொழுது நாங்கள் சத்துருக்களாக இருக்கும் பொழுது. So the reason because the Lord Jesus Christ loved us, and it's just because even though when we are being an enemy, the Lord loved us. பாருங்க, நாங்கள் காணியாட்சிக்கு புறம்பாய் சத்துருக்களாக இருக்கும்போது தேவன் எங்களை நேசித்தார். Even when we are enemies, the Lord loved us. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது வந்து அடுத்த வாசிங்க. ரெண்டாவது 44வது வசனத்தில், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை என்ன செய்யுங்க, ஆசீர்வதியுங்க. வாசிங்க, இங்கிலீஷில் ரீட் பண்ணுங்க. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்க. But I say unto you, love your enemies, bless them that curse you, do good to them that hate you, and pray for them which despitefully use you and persecute you. எங்களை சபிக்கிறவர்களை என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வாயிலிருந்து சாபமான வார்த்தைகள் புறப்படக்கூடாது. So we all are the children of God, and from our mouth there shouldn't be any word that come out of as a curse. நாங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்கு என்று அழைக்கப்பட்ட நாங்கள் ஹல்லேலூயா. So we all are called to bless the other people. விசுவாசிக்கிறீங்களா தேவனுடைய பிள்ளைகளே? நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் மற்றவருடைய குடும்பத்துக்குள்ளே கடந்து போகும். ஹல்லேலூயா. அதே போல நீங்கள் சபிக்கும் போது உங்களுடைய சாபம் மற்றவருடைய குடும்பத்தில் கடந்து போகும். So when you're blessing the other people, that blessing will be there for the people, and also when you're cursing the people, and that will be there for the family. ஆண்டவர் நாவிலே அதிகாரத்தை தந்திருக்கிறார். Because the Lord has given the authority on the tongue. இந்த அதிகாரத்தின்படி நான் என்னுடைய சகோதரியை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஆசீர்வதிக்க வேண்டும். So with that authority, we have to bless the people who's around us, even the sisters or the family or the other people. எங்களுடைய சபையில் ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். So even in our church we have families, and each family we have to bless them. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, சிம்பிளான காரியங்கள். ஆண்டவர் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்றார். அப்ப ஆசீர்வதிக்கிறவர்களை எப்படியா நாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும்? So the Lord has said like, whoever persecute you and whoever curses you, even to those people you have to bless. And சொல்லுங்க. You have to bless, and how good that we have to bless the people, the other people. அடுத்தது, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். And whoever is hating you, for them also you have to do good things. முதலாவது சொன்னது போல சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யுங்க? அப்போ எப்படி இருப்பீர்கள் நீங்கள் செய்யும் பொழுது? தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகள், நானும் நீங்களும் மார்பில் தட்டி சொல்ல, நான் தேவனுடைய பிள்ளை. ஆமாம், நீ தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. சத்துருக்களை சிநேகிக்கிறதுனா சிநேகிக்கிறேன். ஆமாம், ஹல்லேலூயா. இந்த வசனம் எனக்கும் சேர்த்து தான் நான் பரிசுத்த ஆவியான பேசி கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் பாருங்கள், எதிரிகளை வந்து என்ன செய்ய வேண்டும்? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், அவர்கள் எங்களை சபிக்கட்டும். ஆனால் நாங்கள் ஆசீர்வதிக்கும் போது பாருங்க, அந்த சபித்த பிள்ளைகள் வந்து ஆசீர்வதிக்கப்படுவார்கள். So the people whoever cursing us, they can curse us, but then when you bless those people will be blessed. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். So whoever is doing bad things or persecuting, to them do good things. நான்காவது, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. And whoever being your enemy and whoever persecuting you, for them you have to pray. உண்மையில் நான் கை உயர்த்த சொல்லல, எத்தனை பேர் எங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, எங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, எங்களை திட்டுறவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். So we all can have question on ourselves, like, are we praying for the people who are persecuting and whoever doing against us? Are we praying for those people? பாவியில் நிறைய நாங்கள் ஆண்டவர் அதை கொண்டு வர, இதை கொண்டு வர, அங்கே கடிஞ்சு கொள்கிறேன், இங்கே கடிஞ்சு கொள்கிறேன், பிசாசை கடிஞ்சு கொள்கிறேன் எல்லாம் ஜெபிக்கிறோம். So we'll pray for all the things, all our needs. ஆண்டவரே, என்ன துன்பப்படுத்துகிறாங்க, ஆனாலும் அவங்களுக்காக ஜெபம் பண்ண ரட்சித்து கொள்ளுங்க ஆண்டவரே. So are we praying for the people like whoever being against us and whoever persecuting us? Are we praying for them? And we are saying like they are
persecuting, but still I'm praying for them and be bless them. Are we doing that? We are not doing that. எனக்கெல்லாம் அந்த இஸ்லாமிய பிள்ளைகள் வந்து போயிட்டு இந்த வேதத்துக்கு விரோதமாய் பேசுவார், வேதத்துக்கு விரோதமாய் இதை போய் என்று சொல்லி பேசும் பொழுது அதை பார்க்கும் பொழுது எனக்கு துடிச்சு கொண்டிருக்கும். So many Muslims, like if you see, like those people will be talking against the Lord Jesus Christ. While seeing that, I'll be like, so I can't control myself. பயங்கர கோபம் வரும். உங்கள் வேதத்தை பற்றி புறம்பா நான் போய் அவங்களுக்கு சொல்ல வேணும்னு சொல்லி துடிப்பொண்டு வரும். So I'll be more furious by seeing that, and I'll have the thought like I have to go and I have to talk about the Jesus to those people who's being against of the word of God. உடனே இந்த வசனத்தை தியானிக்க, ஆண்டவரே அவர்களை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. So while that time when I read this verse, I'll say like save them, Lord. அமெரிக்காவில் வந்த நியூயார்க்கில் வந்த அந்த மேயரை ஆண்டவரை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. அமெரிக்காவில் வந்த நியூயார்க் பட்டணத்தில் வந்த மேயர் முஸ்லீம் மகனை ஆண்டவர் ரட்சித்துக் கொள்ளட்டும். So even in the New York there were a mayor who is a Muslim. For them, like I'm praying that save those people. இங்கே இருக்கிற எங்களுக்கு விரோதமாய் எழும்புற இஸ்லாமிய பிள்ளைகளை கர்த்தர் ரட்சித்துக் கொள்வதாக. And also I'll pray for the people who are being here, who is against for the word of God and who is being a Muslim. For all those people எங்களுடைய ஜெபத்திலே தனிப்பட்ட ஜெபமாய் இருக்கலாம், சேர்ந்து ஜெபிக்கிறமாய் இந்த ஜெபங்களை நாங்கள் வைத்து ஜெபிக்க வேண்டும். என்ன ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், எங்களை பகைக்கிறவர்களுக்காக, எங்களை துன்பப்படுத்துகிற, எங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி என்ன, ஆண்டவரே உலகத்திலே இருக்கப்படாதவன் நாங்கள் என்ன மாதிரி ப்ரே பண்ணுறோம், எங்களுக்கு ஒரு திட்டால் அல்ல நிந்தனை கொடுத்து, ஆண்டவரே என் கண்ணாலே அவன் பார்க்கக்கூடாது, ஒரு மாதத்தில் அவன் இறந்து போட வேணும், அல்லது இங்கேயே இருக்கக்கூடாது, இந்தியாவில் இருக்கப்படாது, ஓடி போட வேணும்னு சொல்லி அப்படித்தான் சொல்ல. ஆண்டவர் என்ற ஜெபத்தை கேட்டால் ஜெபிச்ச நாளே ஃபியூனல் சர்வீஸுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டேன். பார்த்துக்கிறேன், என்னோட மோதிட்டார் அவர், என்னோட மோடி உயிரோடு இருப்பாரா? காலையிலே பூத்து மாலையிலே மடிகிற மலர்கள். ஹல்லேலூயா. எங்களை நிந்து படுத்தது அநேக காரியங்கள், இது சொல்லலாம் தேவனுடைய பிள்ளைகளே, அநேக சூழ்நிலை இது வந்தது. எனக்கு துன்பப்படுத்துகிறவர், நிந்திக்கிறவருக்காக நான் ஜெபிச்சிருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் எப்படி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, ரட்சித்து கொள்ளும்படியாக, தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய கரங்களில் எங்களை பாருங்கள் தூக்குறது அல்லது அப்படியே லேசாக தடவி போட்டு போகிற இந்த உணர்வுகள் எங்களுக்குள்ளே வந்தது தேவனுடைய பிள்ளைகளை. So even in my personal life, I had that feel like so many people were against of me. Even at that situation, I prayed for those people. While that time, I felt the God's presence were there on me when I prayed for those people. இந்த இடத்துல அருமையான பிள்ளைகளை, நான் தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாக சொல்கிறேன். நான் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து கொண்டு இருக்கும்போது அநேகர் இங்கே உள்ள விசுவாசிகள் வெளியிடத்தில் வந்து பார்த்து கொண்டு சொல்லுவார்கள், என்னென்னு சொன்னால், ஒரு அக்கினி இந்த இடத்துல எரிஞ்சு கொண்டிருக்கிறதை பார்த்துருக்கிறார்கள். So it's all for the glory of God. I'm saying you that like over here, the people who's coming from the outside, those people has said like the burning fire were there here. நாம் விசுவாசிக்கிற இந்த இடத்துல தேவனுடைய அக்கினி இருக்கிறது. And I believe that the Lord's fire is here in this place. சுட்டெரிக்கிற அக்கினி இந்த இடத்துல இருக்கிறது. So the burning fire is there in this place. ஹல்லேலூயா. நான் பயபக்தியோடு நடுக்கத்தோடு தேவனுடைய பிள்ளைகளை சொல்கிறேன், எங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். So with all the fear, I'm saying that like whoever is persecuting us, for them we have to pray. இந்த நாளில் ஒரு ஜெபத்தை கூட்டுவோம். என்ன, என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, என்னை நிந்திக்கிறவருக்கு ஆண்டவரே நான் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. So today we'll take a decision that we will pray for the people who is persecuting and who is being against of us. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே, இவர்கள் ரட்சித்துக் கொள்ளுங்க. And the way that we have to pray is like all those people have to be saved in that way that we have to pray for them. இவர்கள் நல்லா இருக்க வேண்டும் ஆண்டவரே. And they have to be good in that way we have to pray. ஹல்லேலூயா. ஐந்தாவது காரியம் பாருங்க, நாங்கள் வாசித்தபடி மத்தேயு 5:9, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. அடுத்த 5வது, சமாதானம் பண்ண வேண்டும். So fifth point is like we all should be a person that we have to be peacemaker around us. இப்போ 2 மிருகங்களை சொல்லுவாங்க, அதை பேரை மறந்து அதில் போய் என்ன செய்ய முடியும் சொன்னால் பாருங்கள், நிறைய கூடுதலாக சொல்லுவாங்க. போய்
இப்போ புலியும் சிங்கமும் சண்டை இல்லாமல் இருந்தாலும் நரி போய் புலியில் ஒரு கிள்ளு சிங்கத்தில் ஒரு கிள்ளி போட்டு சொல்லும், அவர் தான் வந்து கிள்ளி போட்டு போயிருக்காரு, டச் பண்ணி போட்டு போயிருக்கார். புரியுதா நான் சொல்கிறது? So the fox will touch the lion. நோ ஆமாம் கரெக்ட். நரி போய் சிங்கத்தில் டச் பண்ணி போட்டு சொல்லும், புலி வந்து உங்களை டச் பண்ணி போட்டு போகிறாருன்னு சொல்லி சண்டையை குழப்பி விடுறதுக்காக. So between the lion and the tiger, to make the problem between them, the fox will say that the fox has touched the lion. சில பேருக்கு ஒரு ஹோபி மாதிரி, 2 குடும்பங்கள் ஒன்றா இருந்தால், ஒரு கணவன் மனைவி நல்லா இருந்தால் எப்படி என்னன்னு இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கிறபடியாக நான் சொல்கிறேன் 2 பேருக்கும். அப்புறம் என்ன ஃபாஸ்ட் எங்களை பற்றி பேசி போட்டார். ஜுவல்சன் அருணா நல்லா இருந்தால் நான் பார்ப்பேன், எப்போ ஒரு லீவு வருகிறது அதுக்கு போய் ஏதோண்ட சொல்லி என்ன செய்யணும், குழப்பி போட்டு வந்துடும். குழப்பி போட்டால் அவருக்கு பெரிய சந்தோஷம், நான் குழப்பி போட்டேன்னு சொல்லிட்டு. So there are like in so many family they will be like in a very good way, but then as like a fox there will be some person in a family, they'll come and they'll make a confusion in the அநேகர் அலைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படும். இது யார் செய்யறது? பிசாசானவன் டக்கிறீங்க. So there are like so many people longing to make a problem in the family. It's all the devil's desire and the devil's intention to do that. ஆனால் குடும்பங்களில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் முதலாவது அவர்களுக்காக ஜெபிக்க வேணும். போய் கண்டு ஆலோசனை கவுன்சிலிங் கொடுத்து இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணுறது தவறு என்று சொல்லி அவர்களை நாங்கள் சேர்த்து வைக்க வேணும். பிள்ளைகள் ஒரு பெற்றோரோட பிரச்சனை, அந்த பிள்ளைகளை என்ன செய்ய வேணும்? போய் சேர்த்து வைக்க வேணும். சேர்த்து வைக்கிறவர்கள் யாரு? ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஆள் தான் முழிப்பா இருக்கிறார், தேவனுடைய புத்திரனாக இருக்கிறார். சொல்ற புரியுதுங்களா? தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா. எவ்வளவு நாங்கள் பிரிஞ்சு போயிருக்கிறவர்களுக்காக ஜெபம் பாருங்க. திடீர்னு பிரிஞ்சு போகிறார்கள் எத்தனையோ குடும்பங்கள், இளங்குடும்பங்கள் எல்லாம். ஹல்லேலூயா. ஜனங்கள் பாருங்க, அந்த குடும்பங்களில் போய் குழப்பி விடுறார்கள், தனிநபர்கள் குழப்பி விடுறாரு, குழப்பங்கள் வருகிறது. ஆனால் நானும் நீங்களும் சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். So there are like so many people who is the one making a problem and making a confusion in the family, but then we shouldn't be like that. We all should be kind of a person to be a peacemaker for the family. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். So that's where it is said in the Bible, like blessed are the peacemakers and they all will be called as the children of God. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நானும் நீங்களும் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். So all the glory is to God because we are all a children of God. உங்களுக்கு பெரிய தங்க மேலே, தங்கம் உங்களுக்கு தெரியும் தானே, கோல்டு, அந்த மேலே இருக்குது, பெரிய போய் எடுக்கிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம். So all the gold is belong to you. காரணம் வந்து நீங்கள் யார்கிட்ட பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள். அவருக்கு உண்டானதெல்லாம் உங்களுக்கு உண்டு. It's because we are all called children of God, and what all belongs to the Lord, it also belongs to us. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய புத்திரராய் தேவனுடைய அன்பின் நிமித்தம் நாங்கள் பார்த்த ஜோவான் 1 ஜோவான் 3வது அதிகாரம் 1வது வசனத்தின்படியாக, அதாவது 1வது வசனம், நாங்கள் அவருடைய அன்பின் நிமித்தமாய் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். ஜோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தின்படியாக, விசுவாசத்தின் நிமித்தமாய் வந்து தூரத்தில் இருந்தால் இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தினார் என்று விசுவாசத்தின் நிமித்தமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயத்தில் வந்தபடியால் அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு தந்தார். இது உண்மை. தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொன்னார்? மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 45வது வசனத்தில், நான் என்ன, நீங்கள் பாருங்கள், பிதாவான சொல்ல என்ன பாருங்க, தீயோராக இருந்தால் நல்லோராக இருந்தால் நான் சூரியன் அவங்களுக்கு கொடுக்குறேன், மழை அவங்களுக்கு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. தீயவர்கள் என்று நான் அவர்களை வெறுக்கையில் ஆனபடியால் அவர் சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள். ஹல்லேலூயா. உங்களை பயக்கிறவர்களுக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா.
இங்கிலீஷில் ஷோர்ட்டாக இருக்கா, நான் தமிழில் கொஞ்சம் விரிவாக போட்டிருக்கிறான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. 5 காரியங்கள் பாருங்கள், நாங்கள் தியானித்த உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க, உங்களை சவிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, சமாதானம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். So 5 things that has been meant in the Bible, that is like love your neighbor and hate your enemies, and also I tell you love your enemies and also pray for those people who persecute you and be a peacemaker, because we are all called the children of God. கண்களை மூடி ஒரு விசை தேவனுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம்.